ரமேஷ், என்னடா இதெல்லாம்? எதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? நான் வெளில போறேமா. என்னடா சொல்ற? நம்ம வீட்டை விட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றேமா. என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? எதுக்குடா இப்ப வீட்டை விட்டு போகணும்? அம்மா, என்னால பவானி மறக்க முடியல. அவளை மறக்கணும்னு நான் நினைக்கவும் இல்ல. அப்பா என்ன சொன்னாரு? அந்த பொண்ணை நான் ஒட்டுமொத்தமா மறந்துடணும். அப்படி இல்லாம நான் ஏதாச்சும் பைத்தியக்காரத்தனமா பண்றதா இருந்தா எனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாதுன்னு சொன்னார்ல. அதுக்காக என்னால உன் வீட்டுக்காரர் சங்கடப்பட வேண்டாமா? அவரு சங்கடப்படுறாரு நினைச்சு நீயும் சங்கடப்பட வேண்டாம். என்னோட பைத்தியக்காரத்தனமான காதல நான் இந்த வீட்டுல இருந்து பண்ண வேண்டாம். நான் வெளியில போறதா முடிவு பண்ணேன். ப்ளீஸ் ரமேஷ், இது உனக்கே சரியா படுதா? நாங்க ரெண்டு பேரும் என்ன பாடுபடுவோம்னு யோசிச்சு பாத்தியா? சாரிமா, நான் இப்ப படாத பாடுபட்டு இருக்கேன். எனக்கு இப்ப யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. ப்ளீஸ் விடுமா. நீ எங்களுக்கு ஒரே புள்ளடா. நீ இல்லாம நாங்க இந்த வீட்ல எப்படி இருக்குது? அது எனக்கு தெரியாதுமா. ஒரே பிள்ளையோட ஒரே ஒரு ஆசை நிறைவேற்ற முடியாத பணக்காரத்தான் அப்பா இருக்காரு. இருந்துட்டு போட்டோம். எனக்கு இந்த விஷயத்துல இனிமே அவரோட உதவி தேவையில்லை. அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். டேய் ரமேஷ், போகாதடா. சொன்னா கேளுடா. ரமேஷ், போகாதப்பா. அப்பா வந்தன போடாதடா. விடுமா. அம்மா, அழுது புலம்பில என்ன தடுத்து நிறுத்தாதீங்க ப்ளீஸ். நான் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன விட்டுருமா ப்ளீஸ். என்ன என் வழியில போக விடுமா. வேணாண்டா. நீ எங்கடா போவ? எங்க போய் தங்குவ? சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவ? எல்லாத்தையும் வெளியில போய் தான் யோசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ், அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நான் இப்ப கிளம்புற லேட் ஆகும். ப்ளீஸ் விடுமா. ரமேஷ், வேணாண்டா. சொன்னா கேளு. ரமேஷ், 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 சொல்றத கேளுப்பா. ரமேஷ், 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 வேணாண்டா. அம்மா சொல்றத கேளுடா. ரமேஷ், வேணாண்டா. சொல்றத கேளுடா. ரமேஷ், ரமேஷ், அம்மா சொல்றத கேளுடா. ரமேஷ். ஆமாப்பா கோபி, நானும் மாமாவும் காலையில போய் விஜய பாத்துட்டு தான் வந்தோம். பாவண்டா, தலை பிரசவம் இல்ல, அதான் பயம் இருக்கு அவளுக்கு. என்ன பயம்? ராத்திரி என்னமோ கனவு கண்டு பயந்துருக்கா. கனவா? என்ன கனவு? அதான்ப்பா, எவ்வளவு ஒருத்தி பக்கத்து வீட்டுக்காரி போல இருக்கு, இல்லாதி பொல்லாதையும் சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டு போயிருக்காப்பா. பாவம் விஜி ரொம்ப பயந்துருக்கா. அப்புறம் நான் தான் அவளுக்கு பலமா தைரியம் சொல்லிட்டு வந்தேன். நீ எதுக்கு பயப்படாத? ஏற்கனவே அது ரொம்ப தைரியசாலி, அதுல இது வேறயா? ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. டேய் கோபி, நீ போன இடத்துல இதெல்லாம் நினைச்சு குழம்பிட்டு இருக்காத. நான் நல்லபடியா தைரியம் சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன? சரிக்கா, ஆனா அடிக்கடி விஜய்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்கா. சரிப்பா. குடி போன வாழ வாழன்னு பேசிக்கிட்டு. ஹலோ கோபி, எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. ஏண்டா கோபி, நீ பாட்டுக்கு போய் இருந்துகிட்ட ஒரு போன் கூட பண்ணக்கூடாது? வடக்க ரொம்ப மழைன்னு கேள்விப்பட்டேன்டா. ஒருவேளை தண்டவாளம்லாம் அரைச்சிட்டு போய் ரயில் கவுந்துச்சோன்னு எனக்கு டவுட் ஆகி போச்சு. நீ வேற போன் பண்ணலையா? ஒரே டென்ஷன் ஆகி போச்சுரா. அப்புறம் உங்க அக்கா என்னமோ சொன்னால, உன் பொண்டாட்டி விஜய் பயந்துச்சுன்னு. அதை கேட்டுக்கிட்டு எனக்கு என்னன்னு புறப்பட்டு வந்துடாதரா. நீ ஒரு வேலையா போயிருக்க, அங்கேயே இருந்து என்ன ஏதுன்னு கவனிச்சிட்டு வா. என்ன புரியுதா? ஏமாமா, உங்களுக்கு எப்பவுமே விவசாய இல்லாம யார் போன் பண்ணாலும் சின்ன குழந்தைய மாதிரி வாங்கி ஏதாவது உளறதான் பொழப்பா போச்சா? வயசு ஏற ஏற உங்களுக்கு விவசாயம் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே ஓகே கோபி. இந்த ராகேஷ் அண்ணனும் சொன்ன மாதிரி உங்களுக்கு போனை கண்டா லூஸ் தான் பிடிச்சிருது. யாரு போன் பண்ணாலும் வாங்கி வாங்கி உளர வேண்டாம். பாத்துக்கிறேன். நீயே அடிக்கடி போன் பண்றா, உன் மேல எங்களுக்கு அக்கறை இருக்குல்ல? ஆமா மாமா, உங்க அக்கறை என்னங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். போனை வைக்கிறீங்களா? சரி 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 கோபி, டோன்ட் வரி. சரி 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 வச்சிடுறேன். லட்சுமணா, ஒரு நிமிஷம். போன்ல நம்ம கோபி தானே? ஆமா. என்னவா? என்ன நல்லா விசாரிச்சானே. குடும்பத்துல நீங்க தான் மூத்தவரு, இருந்து பொறுப்பா பாத்துக்காருன்னு நல்லாவே பேசுனேன்டா. நல்லா பேசுனா நல்லா பேசுனா நல்லாவே பேசுனா. நல்லா பேசிருப்பா, எனக்கு தெரியும். ஐயா, கோபி கிட்ட நல்லா பொறுக்க வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம கிட்ட டீசெண்டா பில்டப் குடிக்கிறேன் நீ. இந்த பாரியா, 100கணக்கான கிலோமீட்டர் தாண்டி போனானோ லட்சுமணா, கோபி கிட்ட இருந்து உன்னால திட்டு வாங்காம தப்பிக்க முடியல பாத்தியா?
ராச்சலம் கோபி இந்த ஆளு அசிங்கமா கெட்ட வார்த்தையில திட்டிருப்பான். அந்த ஆளு மூஞ்ச பாத்தியா? திட்டு வாங்குறது இருக்கட்டும், உங்க தங்கச்சியும் இவரும் சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ற அளவுக்கு லட்சுமணனுக்கு விவரம் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. அட போங்க, காலையில இவங்க 2 பேரும் போய் விஜய் பாத்துட்டு வந்திருக்காங்களே, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? சொல்லிருந்தா நாமளும் போய் விஜய் பாத்துட்டு வந்திருப்போம்ல. இவங்க மட்டும் விஜய் போய் பாத்துட்டு வந்து கோபி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதான் இவங்களோட பிளான். போன்ல கோபி கிட்ட ஈஸ்வரி குழஞ்சு பேசுனது பாத்தீங்களா? பார்த்தேன். விஜய்க்கு பயமா இருக்கு, அது இதுன்னு கோபி கிட்ட சொல்லி பாராட்டு வாங்குறாங்களாம். நானும் பாத்துட்டேன். ஆதாயம் இல்லாம இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ கோபி மனசுல இவங்க மட்டும் விஜய் போய் பாத்துட்டு வந்ததா இருக்கும், நான் போய் பார்க்காதான் சுருக்குன்னு இருக்கும். ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேரும் போய் விஜய் பார்த்ததையோ இல்ல நாம 2 பேரும் போய் பார்க்காததையோ கோபி தப்பாவே எடுத்துக்க மாட்டான். ஏன்னா கோபிக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே. என்ன லட்சுமணன் சொல்றது கரெக்ட் தானே? நீ வாச்சலாம் காஃபி போடுத்துறேன். விஜயும் கோபியும் நம்ம கிட்ட சுமூகமா இருக்காங்கல்ல, அது இவனுக்கு பொறுக்கல. லூசு பைய. அட லூசு, இதுக்காகத்தான் நேத்து ராத்திரின்னு ஆரம்பிச்சிட்டு அப்புறம் பேச்ச மாத்திட்டியா? ஆமாங்க, தனாக்கா சொல்லுச்சு, அவரே அரை மனசோட போயிருக்காரு, நீ வேற இதெல்லாம் சொல்லி குழப்பாதன்னு திட்டுச்சு. ஓகே, அப்புறம் இப்ப மட்டும் எதுக்காக சொல்றீங்க? எதையும் மறைக்க வேணான்னு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். ஓ, ஆ, அப்புறம் ஏய் என்ன இழுக்குற? நான் ஒன்னு சொல்லுவேன், என் மேல நீங்க கோவப்படக்கூடாது. விஜய் என்ன இப்படிலாம் பேசுற? சொல்லு. உங்களால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. என்ன விஜய் இதெல்லாம நீ என்கிட்ட சொல்லணும்? இங்க வேலை முடிஞ்சுன்னா அடுத்த செகண்ட் அங்க வந்து நிக்க போறேன். இங்க பாரு விஜய், நான் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேனே தவிர எனக்கு முழுக்க முழுக்க ஓ யாபமா தான் இருக்கு. ஏன்டா கிளம்பி வந்தோம்னு இருக்கு. உங்களுக்குமா? அப்ப நீ என்னைய நினைச்சிட்டே இருக்கியா? ஆமாங்க, என் மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. என்ன விஜய் பயப்பட வேண்டியிருக்கு? நான் இங்க வந்து உன்னை நினைச்சிட்டே இருக்கேன், நீ அங்க இருந்து என்ன நினைச்சிட்டே இருக்க. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்குங்கிறது யாருக்கு? ஹலோ, யாரு? हेलो 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 कमल सर, सर 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 चेक करो. सर 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 क्या नाम है तुम्हारा? கோபி. गोपी. कहाँ से आए हो? फ्रॉम சென்னை. चेन्नई. यहाँ क्या कर रहे हो? Why did you come here? பிசினஸ். Business. I know your business. Sir, I came here only for business. Shut up. हवलदार ध्यान देखो. सर कंफर्म हो गया. चलो चलो. Sir, where? पुलिस स्टेशन. Sir, I am not an accused. चुप. Sir, I am not an accused, sir. ऐसा Sir, I am not an accused, sir. अरे Sir, चल. I am not an accused, sir. Leave No. me. Sir, I am चल. not an accused, sir. Sir, please leave me. अरे Sir, पूरा सामान ले आओ I am पुलिस not स्टेशन में. accused, sir. समझे? I am not कुछ an छोड़ना accused, नहीं. sir. जाओ Sir, जल्दी leave ले me. आओ. Sir, I am not an accused, चल. sir. Sir, my wife, बकवास बंद करो. leave me, sir. I am not an accused. Sir. விஜய், மாமா, என்ன விஜய் ஏன் கண்டு கலங்கிட்டு இருக்க? அவர் ஃபோன் பண்ணாரு மாமா. அவர் ஃபோன் பண்ணா சந்தோஷம் தானே? அதில்ல மாமா, அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. அட கிறுக்கே, இதுக்கு போய் கண் கலங்குற? இங்க பாரு, லோக்கல்ல ஃபோன் பண்ணும்போதே அப்பப்ப கட்டாயி போயிருது. அவரு பாம்பேல இருந்து ஃபோன் பண்றாரு. இந்த மாதிரி கட்டாகிறதா சகஜம் தானே? இது கூட தெரியாம கண்ணா கசக்கி இருக்க அவர். பாத்தியா, மாமா உன்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கிண்டல் பண்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. இது பாரு, எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்காம தெளிவாரு, அதுதான் உனக்கும் உன் குழந்தைக்கும் ஆரோக்கியம். நீ வா வா வா, உள்ள வா. இல்லக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி. தானோ சட்டையை மட்டும் எடுத்து வந்து அயன் பண்ணி கொடுக்குறேன்.
சரோ இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு வாங்க, நாளைக்கு காலைல பாத்துக்கலாம். ஐயோ காலையில முடியாதுங்க, இதோ இப்பவே முடிச்சிடுறேன். சரோ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரோ. நாளைக்கு காலைல வேணா நீ போய் விஜய பார்த்துட்டு வாங்க. என்ன திடீர்னு? இல்ல காலையில நீ ஃபீல் பண்ணல கூடு உடஞ்சிருச்சு அது இதுன்னு, எதுக்கு டென்ஷனோட இருக்கணும், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். காலையில நீ கேட்டது சரிதான், ஆனா அம்மா தான் சரியா புரிஞ்சுக்காம. அப்புறம் போய் பார்த்துட்டு வான்னு சொல்றீங்க? நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் தனியா போக வேண்டாம், நான் வேணா செல்வத்தை கூட அனுப்புறேன். அத்தைக்கு தெரியாமையா? வேண்டாங்க, நான் போல. இதுதான் சார் உங்ககிட்ட சமய சந்தர்ப்பம் தெரியாம அவங்க தான் அப்படி இருக்காங்க, மாற்ற முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மறைக்க வேண்டியது தானே. நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம்னு போயிட்டு வந்துடணும். சரிங்க, அத்தை விஷயத்தை விடுங்க. நமக்கு நம்மன்னு பேசுறீங்களே, நீங்களே நீயாவே போயிட்டு வான்னு சொல்றீங்க. கூட நானும் வரேன்னு சொல்ல முடியலல்ல? சரோ நான் வரமாட்டேன்னு சொன்னது அம்மாக்காகவோ வேற எதுக்காகவோ இல்லை. அங்க வந்தா மாமா இருப்பாரு, அவரை பார்க்க வேண்டியிருக்கோம். அதான் சொல்றேன்ல, கொஞ்சம் நாள் ஆனதும் என்னோட கூச்சம் தயக்கம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே நானே அவரை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க, ஆனா நான் போகல. என்ன சரோ இது, காலையில விஜய நினைச்சு தானே அவ்வளோ பதட்டப்பட்ட, ஏன் டென்ஷனோட இருக்கணும் தான் நான் சொல்றேன். போய் பார்த்துட்டு வந்துருப்போ. ஐயோ என்ன அது, நானே பேசாம அமைதியா இருக்கலான்னு பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்கு. காலையில நான் பதட்டப்பட்டதும் பயந்து போனதும் அடுத்த நிமிஷமே தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சரோ நீ ஏதோ கோவத்துல. ஐயோ என்னங்க நீங்க, நம்ம வீட்ல எப்போ பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த நேரத்துல நான் எப்படி இருக்கணும்னு கூட எனக்கு தெரியல. பார்த்தா தப்பு, பேசினா தப்பு, என்னோட எல்லா நடவடிக்கைகளையும் ஏதாவது பிரச்சனை வருது. இந்த நிலைமையில நான் அங்க போய் ஏதாவது பிரச்சனை வந்து எதுக்குங்க இதெல்லாம்? விடுங்க. சரோ சும்மா வளவளான்னு பேசாத, நான் சொல்றேன்ல போய் பார்த்துட்டு வானா பார்த்துட்டு வர வேண்டியதானே. எல்லா நேரத்திலையும் இந்த மாதிரி உறுதியா பேசுவீங்களா? நான் உங்களை குத்தி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களோட சங்கடம் எனக்கு புரியுது. ஆனா நான் அங்க போய் அவளை பார்க்கறது அவளுக்கு சங்கடத்தை கொடுத்துடக்கூடாதுல்ல. வேண்டாங்க, விட்டுடுங்க. जमादार जी सर। ये लोगों से तो मैं हैरान हो गया हूँ। ये लोग जो है कि अपराध करना बंद नहीं करते और हम लोग हैं इनको बंद कर करके थक गए। साहब इन लोगों को देख देख कर मेरे बाल सफेद हो गए, लेकिन ये लोग सुधरते नहीं है।